இந்த சுவாமியை பிரம்மா பிரதிஷ்டை பண்ணி வணங்கியிருக்கார். சுவாமியினுடைய முடியை பார்த்துட்டு தான் அன்னப்பறவை வடிவம் எடுத்துன்னு போய் தாழம்பூ சாட்சி சொல்ல அந்த பொய் சொன்ன இழுக்கு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மா இந்த திருத்தலத்துக்கு வந்து இந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி வணங்கியிருக்கார். அன்னப்பறவை வடிவத்தோடே வந்து இந்த திருத்தலத்தில் வந்து சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி வணங்கினதுனால இந்த ஊருக்கு பேர் அன்னம்புத்தூர்னு பேர். அன்னம்புத்தூர்னா அன்னம் போற்றிய ஊர், அதுதான் மருவி அன்னம்புத்தூர்னு ஆயிருக்கு. அன்னப்பறவையுடைய வடிவத்தை நீக்கி மறுபடியும் நான்முக வடிவம் வந்து தான். அதனால் சுவாமி இந்த திருத்தலத்தில் நம்முடைய தலைவிதியை சுபமாக மாற்றி எழுதுவாருங்கிறது ஐதீகம். அதோடு இல்லாமல் குபேரன் வந்து நம்ம சுவாமியை வணங்கியிருக்கார். குபேரனும் ராவணனும் சகோதரர்கள். இலங்கையை ராவணனுக்கு முன்னாடி குபேரன் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அவனுக்குள்ள சண்டை போர் ஏற்பட்டு அந்த போரில் ராவணன் குபேரனை தோற்கடித்து குபேரனுடைய அரசாட்சி சொத்து வத்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விரட்டி விட்டுட்டான். அப்போது தமிழ்நாட்டில் அந்த 60 சிவாலயத்தில் நம்ம சுவாமியும் ஒன்று,